நீங்கள் அந்த தண்ணி இல்லாங்க நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக போயிட்டு இருக்கிறதுல போகிறதில்ல. மக்கள் கண்டுக்கும் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மாவட்ட நிர்வாகம் சரி, இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காமல் விட்டாங்க. எங்கே பார்த்த சாலைகள் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுவாணி டேம் பிரச்சனை இருக்குது. நான் 50 அடி உடனடியாக தேக்கணும். மழை வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி திறந்து விட்டாங்க. Prairie Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. கோயம்புத்தூர்ல வந்து சிறுவாணி டேம் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு 10 நாள் பெரிய போராட்டம் எடப்பாடியாருடைய பொதுச்செயலாளர் ஆணையம் பெற்று நடத்த போகிறோம். அப்போ வந்து எடப்பாடி முதலமைச்சருக்கு 50 அடி தேக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு கடுமையான மழையெல்லாம் வந்து கேரளா வந்தங்காட்டி 5 இது குறைச்சாங்க. அதுக்கப்புறம் அப்போவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ வந்து 50 அடி தேக்கக்கூடிய இருந்தும் கூட கேரளா வந்து இருந்தாங்க. அது நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ 40 அடி குறைச்சி நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணியே போகிறதில்லை. அதே போல் மாவட்ட நிர்வாகம் சரி, இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை. கோவை மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. 40 அடி தான், அதாவது 40 அடிக்கு மேலே 50 அடிக்குள்ள தான் அந்த அகலமாக வரும். தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும். நீங்கள் அந்த தண்ணி இல்லாங்க நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக போயிட்டு இருக்கிறதுல போகிறதில்ல. மக்கள் கண்டுக்கும் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மாவட்ட நிர்வாகம் சரி, இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை. இதுக்கு வந்து எங்களது பொதுச்செயலாளருடைய ஆணையம் பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். உடனடியாக அங்கே அந்த சிறுவாணி டேமுக்கு அந்த எடப்பாடியாக இருக்கும்போது தூர்வாடுறதுக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அதே கிடப்பில் போட்டாங்க. அது பண்ணினால் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டோன்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை சரியாக கட்டல. சட்டமன்றத்திலே நான் பேசுகிறேன். சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்திலே பேசி இப்படி பணம் கட்டுறது கட்டுங்க நான் பேசியிருக்கேன். கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க ஸ்டெப் எடுக்கலை. இப்போ கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்கலை. இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காமல் விட்டாங்க. எங்கே பார்த்த சாலைகள் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுவாணி டேம் பிரச்சனை இருக்குது. நான் 50 அடி உடனடியாக தேக்கணும். மழை வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி திறந்து விட்டாங்க. நம்ம ஸ்டோரேஜ் தண்ணி திறந்து விட்டே இருக்கிறாங்க. டெய்லி இதை கண்டுக்காமையாக இருக்காங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை. இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நாளில் மிகப்பெரிய போராட்டம். சார், இன்னைக்கு காலையில் பேரூரில் வந்து 2 விதமான நிகழ்ச்சி நடந்தது. அது பேரூர் ஆதீனத்துடைய 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டது. தற்பொழுது RSS நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க. கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின், அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய 100ஆண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க. இது வருஷம் அவங்களுடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம். இதுக்கு தான் அழைப்பு. RSS நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் RSS தலைவரை கூப்பிட்டுருக்காங்க, மோகன் பாகவத்தை. இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு RSS நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட மாட்டாங்க. நாங்களும் அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க. அதாவது 100ஆண்டு விழா. அவர் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாபிஷேகம் மட்டுமல்ல, தமிழ் வளர்த்தது, தமிழ் கல்லூரி தான் அவர் வச்சுருக்கார். அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை. இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம், கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே போயிட்டு தான் போவேன் மடத்துக்கு. இது நடந்தது மடத்தில் 100ஆண்டு, அவருடைய இடத்துல 100ஆண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்துக்கு முக்கியமான போராக வந்திருந்தாங்க. அதுக்கு RSSக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இதை வந்து மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க. அவர் வந்து இல்லை இல்லை ஒன்று வேல் குத்தனை எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் அதை கொடுக்கும்போது சிம்பாலிக்கா அதிமுகவும் பாஜக ஒன்று அப்படின்றத காமிக்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்கான ஒரு பக்கம் செயல்படுது. இல்லை புரியல. அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அடிகளாருடைய நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அதுக்கு வந்து இந்த என்னுடைய தொகுதி அது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே போயிருக்கவங்க இது பண்ணாங்க. அந்த அடிப்படையில் கொடுத்தோம். இது வந்து இதுக்கு
ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ மேலே எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க, அது தனி அமைப்பு. அதே போல் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு. ஆனால் இப்போ திமுக வந்து அவங்களுடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரித்து இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க. இது வந்து மனசாட்சி இல்லாத செய்கிற வேலை. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை, அந்த மடம் வந்து ஒரு புனித மடம். நாங்கள் எப்போவுமே போவோம். நான் மட்டும் இல்லை, அதை கலந்துக்கு போகிறோம். எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேறு தான், அத்தனை பேர் எத்தனை விஐபி கலந்துதாங்க, முக்கியமானவங்க கலந்துதாங்க, தன்னார்வம் கலந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடிலாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான். அதான் நடந்தது. இதையை வந்து இப்படி கிளப்பிட்டு அதுக்கு நீங்களே உங்களுக்கே புரியும், இப்போ வந்த பிரஸ் பத்திரிகையாளருக்கே புரியும். அது ஒரு பக்கம். சரி, கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதுவுமே செய்கிறதில்ல. இதெல்லாம் அவங்க வந்தால் கொஞ்சம் கேள்வி கேளுங்க. எங்களை வந்து ஒன்றுமே இல்லாத சம்மந்தப்படுத்தியெல்லாம் போகிறீங்க, அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்க. சொல்லுங்கள். ஆர்எஸ் பாரதி ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க, அதாவது அண்ணாவின் ரத்தமா அல்லது பாஜகவின் பாசமா அதிமுக? ஆர்எஸ் பாரதி அது இப்போ தான் வரும்போது சொன்னாங்க. ஆர்எஸ் பாரதி இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்எஸ் பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு, அண்ணாவின் ரத்தமாலாம் பேசியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்றைக்கி அவருக்கு வந்து பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன். இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் ஆர்எஸ் பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும், விட்டுருங்க. அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் பார்த்துக்க, இப்போ ஆர்எஸ் பாரதி வந்து 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டரில் இருந்தாங்க, அப்போ தெரியாது பிஜேபி பற்றி. அதே போல் 2001 வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல் எங்கள் பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேறு கொள்கை வேறு. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார், எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். முதல்ல தெரியும், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமாம், அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தானே ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதே போல் இவங்க வந்து சுயநலமாக எப்படி வேணாலும் இன்றைக்கி வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் டெய்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதே போல் எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே இன்றைக்கி வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், இந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி திசை திருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான மாநாடு, எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக வந்துடுவார் அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளப்பி விடுறாங்க. திமுக போல நம்ம ஆர்எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி. எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார். 4 ஆண்டுகள் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார். மக்கள் அதை தான் பேசுகிறாங்க. இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் இன்னைக்கு எந்த திட்டம் வரல, இன்றைக்கி எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி, அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பார்க்குறாங்க. ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கி மக்கள் தெளிவாக இருக்காங்க. எப்போ தேர்தல் இருந்தாலும்
எடப்பாடி முதலமைச்சராக வருவார். ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் 99ல் பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க, தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க. முரசொலி மாறன் எதுவரையில் அமைச்சராக இருந்தான்னு தெரியும். அதே போல் 2001 எது கூட்டணியில் இருந்தீங்க, நீங்கள் இருந்தால் கூட்டணியில் இருந்தால் அப்போ எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க. நாங்கள் தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம். ஆனால் எங்கள் கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. எடப்பாடியார் அதில் தெளிவாக தான் இருக்கார். சார், இப்போ திமுக பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சது தான் திமுக. ஆனால் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி நேரடியாக பாஜகவை எதிர்க்க பயந்து இப்படி சிண்டு முடிஞ்ச வேலையை அவங்க முயற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலை தான் அவர் ஆர்எஸ் பாரதி பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வயசாயிருச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அந்த அறிக்கை விட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும். அது எதுவுமே உண்மையாக இருக்காது. எங்களோட பொதுச்செயலாளரை பற்றி மக்களுக்கு தெரியும். அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக அறிக்கை விட்டுருக்காரு. இந்த கேவலமாகலாம் அதிமுகவுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. எப்பொழுதுமே அதிமுக எடப்பாடியார் தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும். திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்துடுவார், அதிமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலையில் தான் இப்போ சமீபத்தில் பார்க்குறாங்க. அவளை எந்த பிரச்சனை வந்தாலும் திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்களுடைய இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதிமுகவோட ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும். நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். நன்றி, வணக்கம். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.